KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள். ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் CV குமார் வழங்கும் SJ அர்ஜுன் இயக்கத்தில் சிவா நடிக்கும் சூதுகவும் 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். அன்சிதா அந்த கொடையை புடிச்சு தேவையில்லாம எங்க சௌந்தர்யாவை ட்ரிகர் பண்ணி சௌந்தர்யாவை கத்துறாங்கன்னு தெரிஞ்சோட ராணவ கூப்பிட்டு சண்டைக்கு இழுத்து எங்க சௌந்தர்யாவை அழ வச்சுட்டாங்க. உள்ள போங்க, மைக்க போட்டிருக்கீங்க, தொழிலாளர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உள்ள போய் நில்லுங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சொன்ன 8 பேர்ல சௌந்தர்யா மட்டும்தான் ஒரு ஆக்ரோஷமா வந்தாங்க. ஊடால ராணுவ யூனியன் லீடர் எதுக்கு சண்டைக்கு வந்தாரு? கைய பிடிச்சிருந்தேன் கேட்டாரு. அது ஏன்னா ஒரு யூனியன் லீடர் ஆச்சுல்ல, லேபர் கிட்ட வந்து ஒரு மேனேஜர் அப்படி நடந்துக்கும் போது அவரால் பொறுத்துக்க முடியாது. லேபர் கிட்ட கொடைய புடுங்கிறதுக்கு வந்த மேனேஜர் கிட்ட சுத்தி வந்து 6 லேபரும் சேர்ந்து ஒரு மேனேஜரை கட்டினா என்ன அர்த்தம்? இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது சௌந்தர்யா மேல செம்ம கடுப்புல இருந்த சத்யா இந்த பிரச்சனையை கேட்க முடியாம வந்து கேட்ட வார்த்தையை பேசுறாரு. எங்கு கோவப்பட வேண்டுமோ அங்கேயே கோவப்படாமல் சிரிக்கும் என் தலைவனை நீ கோவப்பட வச்சிருக்காங்க. பேட் வேர்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? சத்யா அவர்களுடைய பேட் வேர்ட்ஸையா ரொம்ப ரொம்ப அருமையாகவும் பல பேர் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். சத்யா நீங்களா? அதற்கான பரிசாக தலைவர் சத்யா அவர்களை இந்த வாரம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவோம். ராணவ் வேணுதான் எல்லாமே பண்றாப்ல, எந்த விஷயத்தையும் ராணவ் தெரியாமலாம் அங்க பண்ணல. ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சாரி இது ராணாவோட ஸ்ட்ராட்டஜி. சவுண்ட் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க கண்ணாடி கேமரா க்ளோஸ் அப்ல நல்ல முகத்துல அழகா காட்டுதோ அந்த இடத்துல உட்காந்து அழுகுது. தர்ஷிகா விஷால கத்துற மொமெண்ட பாத்தீங்களா? வெளியில தானே கமான் தர்ஷிகா கமான் 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 அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. பட் அதுக்குள்ளயும் வந்துட்டு லலலலலா கண்கள் இரண்டால் அதுவும் வந்துட்டு போச்சு. உள்ள சௌந்தர்யா அவர்கள் ஒரு மீட்டிங் நடக்குது as a மேனேஜரா இப்படிதான். கண்டிப்பா தப்புமா, நானே எழுதி வச்சிருக்கேன், கன்ஃபார்ம்டா தப்பு. ஆனா அந்த சவுண்ட் வந்து வாண்டடா பண்ணேன்னு சொன்னாங்கன்னா சமசிச்சிருவேன். வாண்டடா பண்ண விஷயம் வேணும்னே ஒரு கேமரா அட்ராக்ஷனுக்காக சௌந்தர்யா செய்த விஷயமா தான் நம்ம பார்க்கணும். இந்த சவுண்ட் அன்சிதா ராணவ் இந்த 3 பேரோட காம்பினேஷன், இந்த ட்ரையோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஜீவிகா? எதுவும் நினைக்க வேண்டாம் நினைக்கிறேன். சோசியல் மீடியால ஃபுல்லா புள்ளி, சௌந்தர்யா ஒரு புள்ளி அப்படின்றாங்க. ஏன் அப்படி பண்றாங்க? என்ன அவ்வளவு வன்மம் சௌந்தர்யா மேல இன்னைக்கு? என்ன பண்ணிட்டாங்க சௌந்தர்யா? சரி நான் ஒரு கவுண்டர் சொல்லிடுறேன். சௌந்தர்யா சரி ஓகே, சௌந்தர்யா ஒரு புள்ளி, அதுக்கு ஜோசர் நீங்க வைக்க வேண்டும் ஒரு புள்ளி. ஓகே டக்குன்னு தோணுச்சு. சொல்லுங்க. எனக்கு ரெஜினாவே வந்திருக்கலாமே தோணுச்சு. அப்படியா? அப்படி சொல்லிட்டீங்களா? இப்ப பாருங்க கமெண்ட்ஸ்ல தெரிக்க போறாங்க. நீங்க வந்து சொன்னீங்க நேத்திக்கா முந்தா நேத்திக்கோ சொன்னீங்க சௌந்தர்யா வந்து ரொம்ப இதுவாயிட்டாங்க, சாந்த சுரூபினியா மாறிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு எங்க சௌந்தர்யா பண்ணாங்க பாருங்க ஒரு வேட்டை. சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதுக்கு காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு வியாழக்கிழமை, நாளை வெள்ளி. அவங்க ஓடி வந்து அந்த கொடையை புடிச்சதுக்கான காரணம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னவா இருக்கும் தெரியல, நீங்களே சொல்லுங்களேன். ஏன்னா அவங்க ஒரு CSK ஃபேன். அவங்க நீங்க மஞ்சள் சொக்கா போட்டிருந்தாங்க. மஞ்சள் சொக்கா போட்டதுனால நேரா போய் கொடைய பிடிக்கணும், கொடைய பார்த்தோன்னா பேட் ஞாபகம் வந்துருச்சு, அதை வச்சு கிரிக்கெட் விளையாடணும்னு நினைச்சாங்க. ஆனா அன்சிதா அதை தரல. அன்சிதா அந்த கொடைய புடிச்சு தேவையில்லாம எங்க சௌந்தர்யாவை ட்ரிகர் பண்ணி சௌந்தர்யாவை கத்துறாங்கன்னு தெரிஞ்சோட ராணவ கூப்பிட்டு சண்டைக்கு இழுத்து எங்க சௌந்தர்யாவை அழ வச்சுட்டாங்க. என்ன ஒரு ஆக்ரோஷமான ஆரம்பமா இருந்தாலும் ஒரு சோகமான எண்டிங்கோட இது முடிஞ்சிச்சு அப்படின்றதுதான் ஒரு சின்ன கவலையா இருக்கும் பாத்துட்டு இருக்க சௌந்தர்யா அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு. ஓகே சரி ஓகே, இந்த மொத்த கருத்தையும் சொல்றேன். அன்சிதா அவர்கள் ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணும், ஒரு டாஸ்க்னா ஒரு டிராமா அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க. ஓகேயா? மலையில நனையிறது அது என் வேலை, அது நான் அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு வேலை நேரத்துல மலையில நனைவோம், நான் என்ஜாய் பண்ணுவேன், அது என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? கால மேல போட்டு உட்கார்ந்து மீட்டிங்ல உட்கார்றதுல சௌந்தர்யா கிட்ட இருப்ப என்ன பிரச்சனை? நீங்க செஞ்சா கரெக்ட், சௌந்தர்யா பண்ண தப்பா அப்படின்னு ஒரு குரூப் பேசிட்டு இருக்கு. அந்த குரூப்பை தனியா வச்சுப்போம். சரி
குரூப் ஏ. குரூப் ஏ. குரூப் பின்னு ஒன்று இருக்கு. எங்க முத்துக்குமரன் தாயா நல்லவன். பாரு அந்த முகத்தை. மாஷா படம் பாத்திருக்கீங்களா? அதுல கம்பியை கட்டி ரஜினி சார் அடிப்பாங்க, பாத்திருக்கீங்களா? அப்ப குழந்தை மாதிரி அவர் சிரிப்பாரு, பாத்திருக்கீங்களா? ரத்தம் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு, ரத்தம் வரும்போது சிரிப்பாரு, பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரிதான் சார் எங்க முத்துக்குமரன் திட்டம் போது சிரிச்சாரு. அதெல்லாம் ஒரு கொலை குத்தமா? வருத்தத்துல துக்கத்துல சிரிச்சாருங்க. நான் சிரித்தால் படம் பாத்திருக்கீங்களா? இப்ப பாதி இப்படிதான் சிரிப்பாப்புல, துக்கம் வந்தா சிரிப்பாப்புல. அது எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா? என்னமா? ஒண்ணும் இல்ல சொல்லுங்க. நான் சிரித்தால் ஒரு அருமையான படம் இருக்குமா? ஓகே, பாத்துடலாம் சார். சரி, ஓகே. சோ இந்த மாதிரி விஷயத்துல முத்துக்குமரனுக்கு சைடுல வருது. நாம பிக் பாஸ்க்குள்ளதான் ஏதாவது பிரச்சனை நடக்கும், வேடிக்கை பார்க்கலான்னு போனா சோசியல் மீடியாலே ஒரே பிரச்சனை. நீ அவனுக்கு பிஆர், நீ இவனுக்கு பிஆர், 2 பிஆர்களும் குரூப்ல அடிச்சுக்கிற மாதிரி எல்லா பிஆர் பசங்களும் ஒன்னா சேர்ந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. என்னடா ஸ்பேஸ்ல இவ்வளவு ஒரு பஞ்சாயத்தா இருக்குன்னு இப்படி யாராவது எட்டி பார்த்தா, அங்க ஒரு பக்கம் நம்ம ரவீந்திர ஐயா, இன்னொரு பக்கம் விசாலு, விஷ்ணு விஜய் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா, 2 பேர் 2 டீம் தெரியும்ல உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. எனக்கு புரியல ஐயா, உள்ள விளையாடுறதுக்கே ஒண்ணு இல்லையா, ஏயா வெளில நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க? டீம் சி ஒன்று இருக்கு. டீம் சி, குரூப் சி. ஓகே, அது யாரு? அது 2 குரூப் அடிச்சுக்கிறத பார்த்து சந்தோஷப்படுற குரூப். அடிச்சுங்க, நல்லா அடிச்சுங்க, நீங்க 2 பேரும் அடிச்சுக்கதா இல்ல யாரும் கண்டுக்க மாட்டாங்க, நீங்க நல்லா அடிச்சுங்க, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பெர்ஃபார்ம் பண்ற குரூப். இந்த அருண் இன்னைக்கு உள்ளே ஒரு டைலாக் சொன்னாரே, ஊரு 2 ஆனா கூத்தாடிக்கு சந்தோஷம், அந்த மாதிரி. அது இந்த டைலாக் அதுதான். சரி, அதுவும் ஒரு பக்கம் வச்சுப்போம். இதெல்லாம் விட குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்னு குரூப் டி ஒன்று இருக்கு. குரூப் டி, ஓகே. ஹூ இஸ் தட்? அவர்தான் ராணவ். அவர் வீட்டுக்குள்ள சண்டை போடுறான்னு அவருக்கும் தெரியாது, அவருக்காக ஏன் வெளியில சண்டை போடுறாங்கன்னு நம்மளுக்கும் தெரியாது. ஆக மொத்தத்துல ஒரு புரியாத புதிராவே இருக்காரு அவரு. அப்படி ஒரு குரூப். ஓகே. இப்ப ராணவுக்கும் அருணும் சத்யாவுக்கும் ஒரு மேட்டர். சத்யா என்ன சொல்றாப்ல, ராணவ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி செட் பண்ணி பிஆர் செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காப்ல அப்படின்னு 24/7 சொல்றாப்ல சத்யா. ஆமா. அப்ப அருண் சொல்றாப்ல, சொன்னா ராணவ் என்கிட்ட சொன்னான்னு சொல்றாப்ல. அப்ப சத்யா, அப்ப அருண் என்ன சொல்றாப்ல, பிஆர் வச்சுக்கலாம் தப்பு இல்லைங்க, அதான் ஓகேங்க அப்படின்றாப்ல. ஏன் நம்மளால வச்சுட்டு இருக்காப்ல. பிடிச்சிருக்கு அருண் கிட்ட. என்னதான் பாரதி கண்ணம்மா வீட்டுக்கு வரதா இருந்தாலும் மனிதனுக்கு ஒரு நேரம் இருக்கு மக்களே. சரியா? இந்த மாதிரி ஒரு விஷயங்கள். சௌந்தர்யா சண்டை போடுறதுக்கு வந்தாங்க, ராணவ் சண்டையை போட்டாரு, அன்சிதா கொலை பிடிச்சாங்க. ஆனா அன்சிதா கைய பிடிச்ச மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துச்சு. இதுக்கு நீங்க என்ன முடிவு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, எனக்கு நம்ம லெஜெண்ட் வடிவேல் சார் தான் ஞாபகம் வருது. கைய பிடிச்சிருத்தியா, என்ன கைய பிடிச்சிருத்தியா, கைய பிடிச்சிருத்தியா, என்ன கைய பிடிச்சிருத்தியா, அதே சீன் தான் என் ட்வீட்ல போட்டிருப்பேன். சௌந்தர்யா கேக்குறாங்க, நான் எப்படா கைய பிடிச்சிருத்தேன், கைய பிடிச்சிருத்தேன் அப்படின்றான். நான் எப்படா கைய பிடிச்சிருத்தேன், இது ஏன்னா எத்தனை வாட்டரா எங்களுக்கு போட்டு காட்டுவீங்க. அதுல தோணு 1/1 சவுண்டுக்கு டெசிபல் மாதிரி ஏறுது. நான் எப்படா கை பிடிச்சிருக்கேன், நான் கைய பிடிச்சி எப்படா அழுத்தேன், நான் கைய பிடிச்சேன், தேருமா அந்த சின்ன நெஞ்சு வெளில ஜம்ப் ஆயிரும். வேணா தங்கம், நம்மளுக்கு எதுக்கு இந்த கோபம், அவன் 6 அடியில இருக்கான் தம்பி, நீ நம்ம தூணா இருந்து நீ கத்துறது ஓகே சூப்பர் நல்ல விஷயம், ஆனா அவன் கத்தும் போது எங்களால கேட்க முடியலையே, காது வலிக்குது. இதுக்கு நடுவுல ஆந்திரா பாலக்காடு பார்டர்ல, சாரி தமிழ்நாடு மலையாளம் பார்டர்ல இருக்கிற மாதிரி பாலக்காட்டுல நடுவுல நான் அப்படின்னா நீ இப்ப அப்படின்ட்டாங்க. புரியல. கலாய்க்க கூடாது சார், தப்பு சார். ஏமா நான் கலாய்க்கலமா, நான் என்ன கேக்குறேன்,
நீங்க சொல்றதெல்லாம் சூப்பர் அன்சிதா, ஆனா என்ன சொல்றீங்கன்னு தான் எங்களுக்கு புரியல. புரியுற மாதிரி சொல்லுங்கன்ற. இப்ப நான் அப்படியே 6வது சீசனுக்கு போனா சரிதான் ஒரு மலையாளி அப்படின்னு வாங்க, அதனால நாங்க ஓட்டு போட மாட்டோம், தமிழ் பிக் பாஸ் என்ன வேலைன்னு வாங்க. நம்ம ஆளுங்க புடிச்சா ஒரு மாதிரி பேசுறாங்க, பிடிக்கலன்னா ஒரு மாதிரி பேசுறாங்க. நல்லா இருக்குல்ல அது? ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. இவரு இந்த ராணவ் உடைய லைவ்ல ஒரு விஷயம் ஒண்ணு லீக் ஆச்சு. நான் வேணும்ட்டே தான் ட்ரிகர் பண்ண சௌந்தர்யாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணு பேசியிருப்பாரு. அது நிறைய வந்து சோசியல் மீடியாஸ்ல இன்னைக்கு ஃபுல்லா போயிட்டே இருந்தது. அது பாத்தீங்களா? அது ஆக்சுவலா இன்னைக்கு எபிசோட் ராணவ் வேணும்னேதான் எல்லாமே பண்றாப்ல. எந்த விஷயத்தையும் ராணவ் தெரியாமலாம் அங்க பண்ணல. ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சாரி, ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் சாரி. நான் ஏன் அதை பண்ணேன்னு தெரியல. இது ராணவோட ஸ்ட்ராட்டஜி. சவுண்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் எங்க கண்ணாடி கேமரா க்ளோஸ் அப்ல நல்ல முகத்துல அழகா காட்டுதோ அந்த இடத்துல உட்காந்து அழுகிறது பிரேமுக்காக. இன்னொரு பக்கம் அருண் எல்லாருமே சட்டையை போட்டு கேமராவை முறைச்சு வைப்பாப்புல, பாத்தீங்கன்னா அழகா இருக்கனா அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு காலையில அந்த கொடை பிடிக்கிற ஃபைட்ல அருண் எங்க போனார்னே தெரியலையே. அடுத்த மேனேஜர் டீம் ஆச்சு, கத்தனா சென்சரா இருப்பேன். அன்சிதாவை கத்த முடியாது, ஏன்னா இந்த டீம்ல இருந்து யூனியன் லீடரா இருந்து அங்க போயிருக்காங்க. சோ எதுவும் பண்ணாம அப்படியே ஓரமா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போனாப்ல. அருண் எதுக்கு தொழிலாளர் கூட வராருன்னா முத்துக்குமரன் இருக்காப்ல. நான் முத்துக்குமரன் சண்டை போடலாமா அப்படின்றது வந்து பேசி ஆரம்பிச்சு, முத்துக்குமரன் வாப்பா 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 தம்பிக்கு வா வந்து பேசு, நான் பேச வரலங்க அப்படின்னு போயிட்டாப்ல. லாஸ்டா அன்சிதா நீங்க போங்க நீங்க போங்க, நீங்க மண்டையை தட்டி உட்கார வைக்கிறேன்னு சொன்னீங்க, அவன் மண்டையை தட்டி உங்களை உட்கார வச்சிடப்போறான், போங்க போங்கன்னு காப்பாத்துன மாதிரி இருந்துச்சு. ஐயோ ஐயோ சரி ஓகே. சோ இன்னைக்கு வந்து தொழிலாளர்கள் வெளியில இருந்து அந்த தண்ணி பம்ப் பண்ற வேலையை மட்டும் செய்யாம ஒன்லி சைக்கிளிங் மட்டும் இல்லாம உள்ள வந்து வெசல் வாஷிங் எல்லாமே நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். சரி, அதெல்லாம் உண்மை, அதெல்லாம் ஒரு மேட்டராமா, அவங்க எதமா செஞ்சிட போறாங்க, அதை தரமா 70 நாள் செஞ்சு சோறு போட்டு பொங்கி இல்ல வேற என்ன செய்யறாங்க இந்த வீட்டுக்குள்ள. வாடகை கொடுக்காம ஒரு வீட்டுல இருந்துகிட்டு அந்த வீட்லயே காசை வாங்கிக்கிறாங்க. இருங்க சத்யாக்கு வருவோம். இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது சௌந்தர்யா மேல செம்ம கடுப்புல இருந்த சத்யா இந்த பிரச்சனையை கேட்க முடியாம வந்து கெட்ட வார்த்தையை பேசுறாரு. பிபியில் வந்ததுதான் பீப். என்னுடைய தலைவனை, அதாவது நான் எங்கு கோவப்பட வேண்டுமோ அங்கேயே கோவப்படாமல் சிரிக்கும் என் தலைவனை இன்னைக்கு கோவப்பட வச்சிருக்காங்க. சிட்டிக்கு கோவப்பட வந்துச்சு மொமெண்ட், ஆனா எதுக்கு வந்துச்சு கூப்பிட்டு கேளுங்க தெரியாது. தீபக் சார் வேற நடுவுல வந்து டே அமைதியா இருடா, இது கேம் டாஸ்க்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா, நிப்பாட்டுங்க அப்படின்னு வேற சொல்றாரு. சோ இன்னைக்கு இந்த வாரம் அவர் கிளம்ப போறாரு அப்படின்றது அவர். நீங்க என்ன சொல்றீங்க? அன்சிதா மேல தப்பா, ராணவ் மேல தப்பா, சவுண்ட் மேல தப்பா? இந்த 3 பேரும் ஒரே ஒரு ஆள் மேல தப்புன்னு கரெக்டா சொல்லணும். எப்படி சார் இந்த கண்ணு முக்கியமா அந்த கண்ணு முக்கியமான்னு கேட்டா எந்த கண்ணு முக்கியம் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒரே ஒரு மக்களை நீங்க சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யா, அன்சிதா. ஏன் சௌந்தர்யா மேல தப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு ஆக்ஷன்ல தான் ப்ராப்ளம், ரியாக்ஷன் அதுக்கு அப்புறம் தான். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா சௌந்தர்யா இப்படி போயிருந்தாங்கன்னா நான் சௌந்தர்யா தான் தப்புன்னு இருப்பேன். ஆனா அந்த வீட்டுல இருக்கிற 8 மேனேஜர்ஸும் நீங்க அப்படி நிக்க கூடாது உள்ள போகன்னு சொல்லும் போதும் அன்சிதா வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. ஒரு மேனேஜர் சொல்றதை கேட்க முடியாத ஒரு லேபராக இருந்து தன்னைத்தானே ஒரு யூனியன் லீடர் போல தன்னைத்தானே நினைத்து கொண்டு பிதற்றுகிற ஒரு பொண்ணாதான் நான் பார்த்தேன் அன்சிதாவை. இப்ப நான் என்ன சொல்றேன், இதை 8 பேர் மேனேஜர் சொல்லப்பா. விஜய் சேதுபதி அவர்கள் உள்ள போடுறாரு, என்ன பண்ணிருப்பாங்க? போயிருப்பாங்க. அப்ப வாட் இஸ் தி டிஃபரன்ஸ்? நான் கேட்கிற கேள்வி அதான். அப்ப 8 பேர் ஒரு டாஸ்க் ஆடிட்டு இருக்கோம், உள்ள போங்க, மைக்கு போட்டிருக்கீங்க, தொழிலாளர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, உள்ள போய் நில்லுங்கன்னு சொல்றதுல என்ன தப்பு இருக்கு?
அப்படி சொன்னதுல நான் தப்பா பாக்கல. ஆனா சொன்ன 8 பேர்ல சௌந்தர்யா மட்டும்தான் ஒரு ஒரு ஆக்ரோஷமா வந்தாங்க. வந்து அந்த அம்ப்ரெல்லாவை அவங்க புடுங்க ட்ரை பண்ணாங்களா, என்ன பண்ண ட்ரை பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. புடுங்க ட்ரை பண்ணது வந்து கொஞ்சம் ஹார்ஷா இருந்துச்சு. சோ அது வந்து அந்த சூட்டை இன்னும் அதிகமாக்கிடுச்சோ, அந்த ஃபைட் வந்து அதிகமானதுக்கு காரணமே அந்த ஒரு மொமெண்ட் தானோ அப்படின்னு நான் பாக்குறேன். அது அன்ஷிதாவுக்கும் சவுண்டுக்கும் நடக்குது. ஆமா. ஊடால ராணுவ யூனியன் லீடர் எதுக்கு சண்டைக்கு வந்தாரு? கைய பிடிச்சிருந்தேன் கேட்டாரு. அது ஏன்னா அவர் யூனியன் லீடர் ஆச்சுல்ல. லேபர் கிட்ட வந்து ஒரு மேனேஜர் அப்படி நடந்துக்கும் போது அவரால் பொறுத்துக்க முடியாது. லேபர் கிட்ட கொடைய புடுங்கிறதுக்கு வந்த மேனேஜர் கிட்ட சுத்தி வந்து 6 லேபரும் சேர்ந்து ஒரு மேனேஜரை கத்துனா என்ன அர்த்தம்? அந்த ஃபேக்டரி மாடல்ல பாக்கும்போது அது தப்புதான். அந்த மாதிரி அணுக கூடாது. அப்ப ஒரே ஒரு ஆளா சௌந்தர்யாவை மட்டும் தவறு எப்படி சொல்றீங்க சோசியல் மீடியால? எதுக்கு இந்த ஹோல் ப்ராப்ளம்லயே சௌந்தர்யா மட்டும் தான் தப்புன்னு எல்லாருமே சொல்றாங்களா? அது எப்படி வருது? லேபரர்ஸ் தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அதான் அது ஏன் வருதுன்னு நான் கேக்குறேன். எனக்கு புரியல, அதனால கேக்குறேன், ஜென்ரலா கேக்குறேன். ஒருவேளை சௌந்தர்யா வந்து ஹார்ஷா அவங்க பிஹேவ் பண்ணதுனால அந்த 6 பேர் சுத்தி அதே ஆட்ச தொழிலாளர்களா இருக்கிற அருண் செய்யும் போது அருண் சரி, அருண் சூப்பர் ஃபயர் விட்டாங்க. எப்படி விட்டாங்க? ஏன்னா அது அவங்க ஒரு மாஸ் மொமெண்டா கருதி இருக்காங்க. உங்களுக்கு யார எப்ப மாசு சொல்லணும்னு உங்களுக்கு தோணுதோ அவங்கள நீங்க சொல்லுவீங்க. உங்களுக்கு வந்து எத்திக்ஸோ சரியோ தப்போ மேட்டர் கிடையாது. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதான் பிரச்சனை. இங்க நம்மளுக்கும் அதான் பிரச்சனை. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இனிஷியேட்டட் பை அன்ஷிதா, ஓகே, provoked by sound, executed by Rana. Well played by Rana. Well played and executed by Rana. Yes. So இப்போ உடனே போட்டாங்க. என்ன ஜோப்ரோ சவுண்டுக்கு பிஆரா? ஆமா தம்பி. ஓகே. சோ இப்போ விஜய் சேதுபதி சார் வந்தா இந்த விஷயத்தை எப்படி அட்ரஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன சொல்லுவாரு? இப்ப எனக்கு இன்னொரு பிரச்சனையும் வந்துச்சு. இந்த சௌந்தர்யா இந்த பாயசம் கிடைக்கல நடுவு மலையில போய் உட்கார்ந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஆமா. அதெல்லாம் வந்துட்டு போகுது எனக்கு. சவுண்ட் அதெல்லாம் நீங்க பண்ணீங்கல்ல, சவுண்ட் இப்ப கோவம் வருது இல்ல அப்படின்னு தோணுச்சு. ஆமா. பட் அப்போ வந்து அது டாஸ்க் இல்லல்ல. அதுதான் அவங்க மறுபடியும் வந்து சொல்லுவாங்க. டாஸ்க் இல்ல, அது வந்து என்னோட டைமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பேட் வேர்ட்ஸ் எப்படி பாக்குறீங்க? சத்யா அவர்களுடைய பேட் வேர்ட்ஸையா ரொம்ப ரொம்ப அருமையாகவும் பல பேர் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். சத்யா நீங்களா? அதற்கான பரிசாக தலைவர் சத்யா அவர்களை இந்த வாரம் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவாங்க. எஸ், அதெல்லாம் வந்து அவருடைய சென்டிங் ஆஃப் வீடியோல கண்டிப்பா அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து இடம்பெறும். அது ஒரு மாஸ் மொமெண்டாக அவரே உணர்வார் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இப்ப அடுத்து இன்னொரு டிராமா நடந்துச்சு பாத்தீங்களா? வெளியிலயா உள்ளயா சார்? உள்ளதாமா, டிராமானாவே உள்ளதான். அதான் அந்த மீட்டிங் போடும் போது தானே சௌந்தர்யா அவர்கள் பிளேட்டில், அதுவும் இல்லையா? அது விட்டுருவோம், அதை கூட தனியா வச்சிருவோம். அது எப்பவும் போல டிராமா தான். தர்ஷிகா விஷால கத்துற மொமெண்ட பாத்தீங்களா? அது வெளியில தானே. கமான் தர்ஷிகா, கமான் 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 அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. பட் அதுக்குள்ளயும் வந்துட்டு லலலலலா கண்கள் இரண்டால் அதுவும் வந்துட்டு போச்சு. இப்படியும் போச்சு அப்படியும் போச்சு. மிக்ஸ்டு எமோஷன்ஸா இருந்தது. ஆனா இன்னும் சில லைக் தர்ஷிகா அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு எல்லாம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, பாருங்க தர்ஷிகா வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்ற மாதிரியும் தோணி இருக்கும். ஒருவேளை இதெல்லாம் வந்து அந்த ஹக்ஸ் கொடுத்த ஒரு எனர்ஜியோ அப்படின்னு சில பேர், அதாவது நாங்க 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இல்லடா அப்படின்றத மத்தவங்களுக்கு காட்டுறது பண்றதுக்கு வேலை. சரி, ஓகே, அது ஒரு பக்கம் தள்ளி தூரம் வைப்போம். உள்ள சௌந்தர்யா அவர்கள் ஒரு மீட்டிங் நடக்குது as a மேனேஜரா இப்படிதான். கண்டிப்பா தப்புமா, நானே எழுதி வச்சிருக்கேன், கன்ஃபார்ம்டா தப்பு. ஆனா அந்த சவுண்ட் வந்து வாண்டடா பண்ணேன்னு சொன்னாங்கன்னா சமசிச்சிருவேன். வாண்டடா பண்ண விஷயம். ஓகே ஓகே, வேணும்னே ஒரு ஒரு கேமரா அட்ராக்ஷனுக்காக சௌந்தர்யா செய்த விஷயமா தான் நான் பாக்குறேன். அததான் வெளியில மீட்டிங் முடிச்சுட்டு போயிட்டு பேசுவாங்க இல்லையா லேபரர்ஸ், முத்துக்குமரனும் ராணவும் பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். சௌந்தர்யா அண்ட் மஞ்சரி பண்றது நம்மளுக்காகவே பண்ற மாதிரி இருக்கு,
நம்ம பாயிண்ட் எடுக்கணுன்றதுக்காகவே பண்ற மாதிரி இருக்கு. ஒரு விதத்துல ஆனா நல்லா சௌந்தர்யா இருக்கு. மஞ்சரி கிட்ட பேசி அழுவாங்க. எல்லாரும் என்ன காயப்படுத்துறாங்கப்பா. என்ன நல்ல சார் விஷயம். இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? என்னவா? சரி, நம்ம வந்து சௌந்தர்யா அம்ப்ரெல்லா பிடிக்க போனாங்க, அதை பத்தி பேசுவோம். சவுண்டிடமிருந்து ஜோப்ரோ பெறப்பட்ட அமௌண்ட் 10,000 ஒன்லி. டேய் உள்ள வரலடா, வெறுப்பேத்தாதீங்கடா. அதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேடா. டேய் நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் பாக்காதீங்களா, கிளைமேக்ஸ் பாருங்கடா. வரேன், கிளைமேக்ஸ் வரேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு டென்ஷனா வராங்க. இது செகண்ட் ஹாஃப்ல எல்லாருக்கும் தூக்கி போட்டு மிதிதான். அடுத்து சரி, கொடை மேட்ரு பேசணும்ல, அப்ப சௌந்தர்யா பிடிக்க போனதை பத்தி பேசணும். ஆனா நடுவுல ராணவ் கை நீட்டி நீட்டி பேசும்போது மஞ்சரி இப்படி தட்டி விட்ட மேட்ரு, அத பத்தி அது கூட பரவாயில்ல. ஜெஃப்ரிய தள்ளி விட்ட மேட்ரு. ஜெஃப்ரி யோ என்னையும் அச்சையா, நான் இப்போ ஒட்டு அச்சேன் அச்ச வலி, அது வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி ஆயிட்டாப்ல. ஆனா ஜெஃப்ரிக்கும் இன்னைக்கு பவித்ராக்கும் ஒரு அக்கா தம்பி பாஸ்தா பாத்தியா? இன்னைக்கு டாஸ்க் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் அப்படியே கட்டி பிணையறத நம்ம வந்து நிச்சயமா பாத்துருப்போம். அதாவது இந்த அக்கா தம்பி பாசத்தை யூஸ் பண்ணி இந்த நாமினேஷன்ல வராமல் தப்பிப்பது எப்படி அப்படின்னு ஜெஃப்ரி வெளில வந்ததுக்கு அப்புறம் ஒரு 150 பேஜ் புக்கியாவது தம்பியை போட வச்சு பப்ளிஷ் பண்ணலான்னு இருக்கேன். பிற்காலத்தில் பிக் பாஸ் போற பசங்க வந்து அதை பார்த்து படித்து கத்துக்கிட்டு வேலையை செய்யணும். உள்ள போய் லவ் கண்டென்ட் பண்றது முக்கியம் இல்லடா. லவ் கண்டென்ட் பண்ணா வெளில இரிட்டேட் ஆவாங்க. நீங்க அக்கா கண்டென்ட் பண்ணுங்கடா, வீட்டுக்குள்ளே இருப்பீங்க அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. ஓகே ஓகே டன். சோ அடுத்து எந்த பஞ்சாயத்து பத்தி பேச போறோம்? அடுத்து வந்து இவங்க ஸ்வாப் பண்ணாங்க. அது ஒரு பக்கம். பெஸ்ட் எம்ப்ளாயிக்கா ரயானுக்கு கொடுத்திருக்காங்க. ஜாக்லின் ரயானுக்கு கொடுக்கும் போது அந்த கோவா கேங் கண்டென்ட் வந்துட்டு போச்சு. ஜாக்லின் ரயானா ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தீபக் சார் ஒரு வாய்ஸ் கொடுப்பாரு, என்னடா அவனே ஷாக் ஆவறான் அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கொடுப்பாரு. ஆக்சுவலா எனக்கு என்ன பிடிக்கல ஜாக்லின் கிட்டனா, இன்னைக்கு ஜாக்லின் போயிட்டு இந்த பிரச்சனை நடந்தும் போது சௌந்தர்யா கிட்ட போய் சாப்பாடு வேணும்னு ஊட்டுவாங்க, சௌந்தர்யா வேறானுவாங்க. அப்படியே செல்ஃப் ரெஸ்பெக்ட போய் எதுக்கு நிக்கணும்? அப்படி என்னப்பா நட்பு? ஜாக்லின் சசிகுமாரா? நான் கேக்குறேன். வெரி பேடா இருக்கு. சொல்லுங்க. ஓகே சார். சோ அடுத்து இந்த லேபரர்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கான ஒரு இது வேணும் அப்படின்றதுக்காக 4 ஆல்பபெட்ஸ் கொண்ட விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க. REIC ஆரம்பத்திலே ஆர் அப்படின்றதுனால இது பேசும்போது முத்துக்குமார் லேபர் டீம் கரெக்ட் தானே? ஆமா ஆமா. அப்ப பேசுவாங்க. சொல்லுங்க. எங்க ரஞ்சித் சார் ஆரம்பத்தை அமோகமா ஆரம்பிக்கிறாரு. எவ்வளவு அழகா அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ரெஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்றதுக்காக எங்கெங்கயோ சுத்தி வளைச்சு எப்படியோ வந்தாருல, அதை கேட்கறதுக்கான பொறுமை கூட மேனேஜர்ஸ்க்கு இல்லையா? ஏன் அவர் அந்த அளவுக்கு வந்து இது பண்ணிட்டே இருக்கணும்? வை? அதான் மேனேஜர்ஸ், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்ற தெனாவட். ஆக்சுவலா இந்த வார்த்தை ஈகோ. ஓகே. ஆனா இந்த வார்த்தையினுடைய ஆரம்பத்திலேயே ரஞ்சித் சார் வந்து கேப்டனா பேசும்போது மஞ்சரி அவர்கள் மூஞ்சி சுழிச்சிருப்பாங்க. இந்த கதெல்லாம் எப்ப இருந்தாரு? பதவி கொடுத்தாங்க இல்லையா அன்னைக்கு கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க. அந்த முட்டைல என்ன சார் ஆச்சு? கோழியா மாறிடுச்சா? குச்சி பொரிச்சு கோழியாவே மாறிட்டு இருக்கும். ஓகே. தொடர்ந்து வந்து மஞ்சரி அவர்கள் ரஞ்சித் சார் பேசும்போது இதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடோட பயணிக்கிறாங்களே, இது என்ன? இது கரெக்டா? இத நம்ம தாண்டி போறது நம்மளுக்கு கரெக்ட். கடந்து போறதா இல்ல தாண்டியே போயிடணுமா? தாண்டியே போயிடலாம். கஷ்டப்பட்டு ஒரு கேள்வி கேட்டேன், வீணா போயிடுச்சு. சரி, அந்த REIC பாலிசி பத்தி ஏதாவது சொல்லுங்க சார். நான் எழுதி வச்சிருக்கிறதுக்காகவாது ஏதாவது. அதுவே அந்த பையனுக்கு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தெரியாம ஏதோ ஒண்ணு REIன்னு பேசிட்டு கன்ஃபியூஸ் ஆகி சொன்னதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் விட்டுருக்குமா. அவனுக்கு பாலிசி போடாதான் வெளில வந்து இன்சூரன்ஸ் பாலிசி தான் போடணும். மிச்சம் எல்லா பாலிசியும் போட்டு தொலைச்சிட்டாங்க அவனை வீட்டுக்குள்ள. கோவா கேங்குக்கு ஒரு 4 ரூலு, லேபர் ஆனா 4 ரூல். இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா 8 பேர் சேர்த்து 4 ரூல் போட்டு பேசுவாங்கன்னு இப்பதான் தெரியுது.
அருமை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒன்னும் பெருசாலாம் இல்ல. நீங்க டாஸ்க்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஓகேவா. ஆமா. ஜாக்லின் ராணவ் வந்து ஒரு மாதிரி பேசுவாங்க. ஒரு கண்டென்ட் இருக்கும். நீ ஏன் இங்க வந்த, ஜாக்லின் அங்க அனுப்பிச்சிருவாங்க டிமோட்டிவேட் பண்ணி. சைக்கிள் பண்ணும்போது ஏன்னா என்ன பண்ணாங்க, 2 தீபக்கும் ஜாக்லினும் போய் ஒரே நேரத்துல ஃபேஸ் வாஷ் பண்ற போது ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லினை தூக்கி போட்டுருவாங்க. அப்ப ராணுவுக்கும் ஜாக்லினுக்கும் ஒரு சண்டை வரும். ஏன் வருது, எதுக்கு வருது, ஏன் அப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுவும் நம்மளுக்கும் புரியாது, அவனுக்கும் புரியாது. ஆனா ராணுவுக்கு ஜாக்லினை அடிக்கணும் இல்ல சவுண்ட் ஃப்ரெண்டு, ஜாக்லினுக்கு ராணுவ அடிக்கணும் இல்ல சவுண்ட் ஃப்ரெண்டு அப்படின்றது சவுண்ட் காமனான ஃபிகரா தெரியுது இந்த கண்டென்ட்ல. ஓகே ஓகே. அங்கதான் நம்மளுடைய யூனியன் லீடர் ரயான் அவர்கள் வராரு. ஏன்னா ராணா வம்பிழுக்கிறது ஜாக்லின் கிட்ட எப்படி. அதான் சொல்றேன். சோ சவுண்ட வச்சுதான் அந்த மொத்த கேமே ஆடுறாங்க. ஆனா இது சவுண்டுக்கு தெரியுமா? சவுண்டே ஒரு கேம் ஆடுறாங்க, அதுவே சவுண்டுக்கு தெரியாது. ஆக மொத்தத்துல ஒண்ணுமா. ஓகே சார். ஒண்ணே ஒண்ணுமா. ஓகே. வாட் இஸ் தட்? ஒண்ணு இல்ல. 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படின்னு ஏஞ்சல் பண்ணாங்கல்ல, அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு பிக் பாஸ். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் சிவி குமார் வழங்கும் SJ அர்ஜுன் இயக்கத்தில் சிவா நடிக்கும் சூதுகவும் 2 வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.